சார் கொஞ்சம் படிச்சிருங்க சார். படித்தாதான் தெரியுது, அதில் நகை காணாம போனால் 5 லட்சம் தான் உனக்கு இன்சூர்டு. ஓகே ஓகே, அப்போ பாரு, கோல்டு பாரு, வைக்கிறதுலையும் பிரச்சனை, அதில் இதுவும் பிரச்சனை. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், மிடில் கிளாஸுக்கு டெஃபினட்டாக கோல்டு இருக்கணும். அது திரும்பி அதுதான். இப்போ நான் வந்து கோல்டே வேணான்னு கல் எடுத்து அடிப்பாங்க நம்மளே. கரெக்ட், வெரி குட் அடிப்பாங்க. உண்மைதான். அந்த இடத்துல பேச முடியாது, நீ பேசினவனே அவ்வளோதான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துக்கு நான் வரல, இருக்கட்டும். ஆனால் கோல்டு ஒரு அளவுக்கு வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு அவசியம் 100 கிராம் 200 கிராம் வைங்க. ஆனால் அதே நான் செஞ்ச தப்பு மாதிரி கோல்டு எடுத்து வச்சு உங்களுக்கு யூஸ் இல்லாம இப்போ என் பொண்ணு கொடுக்குறேன், என் பொண்ணு அது விற்குமா? அது விற்காது. அது அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, போயிட்டே இருக்க. அது எப்போதான் என் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து எனக்கு பாசிவ் இன்கமாக கொடுத்து நான் அதை யூஸ் பண்ணி, நான் அதை கன்சியூமரோட யூஸ் பண்ணி அதை ஜிடிபியோட போய் எக்கனாமி முன்னேறும். யோசிச்சு பாரு, 34,000 டன்னு மார்க்கெட்டுக்குள்ள நாளைக்கு என்ட்ரி ஆச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? இந்தியன் எக்கனாமி பூஸ்ட் எங்கே தெரியுமா ஆகும்? அதுக்கு நான் ஒன்று வித்துட்டு வரணும்னு அந்த இடத்துக்கு நான் சொல்லவில்லை. இருந்தால் தூங்குற, அதான் சொல்கிறேன், நகைக்கடைக்காரங்க ஜுவல்லரிஸா தே ஆர் மேக்கிங் ஃபென்டாஸ்டிக் மணி. நம்மளோட எமோஷனலை வச்சு தே ஆர் பிளேயிங் வெரி நைஸ். உண்மையா இல்லையா? அவங்களுக்கு தான் அதில் லாபம். உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, பேருக்கு. நான் சொன்ன பாரு, இதான் பீத்தல் சொல்லுவோம். பீத்தல் 100% ஏறிச்சு, 150 ஏறி என்ன பண்ண? நீ என்னத்தை கிழிக்க போற? லாக்கர்ல தூங்குதா தானே? சரி விற்கணுமே, சரி விற்க விடுவாங்களா? வீட்டுல விட மாட்டாங்க. என்னங்கடா அது, என்னடா அது, வாங்கி இருக்கு, விலை ஏறி இருக்கு, விற்க போட விட மாட்டாங்க. கேட்டா அப்படியே கொடுக்குறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சது எதுக்கு? கொடுத்துட்டு போகவா?